அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாராயணி. அனைத்து உயிரோட தமிழ் உறவுகளுக்கு அன்பு விழுந்த வணக்கம். நிகழ்ச்சியில் நாங்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த முருகல் நிலை தொடர்பாக பார்ப்போம். அந்த செய்திகளின்படி அமெரிக்காவுடைய படைகள் கடந்த செவ்வாய்க்கிழமை அரேபிய கடலில் விமானம் தாங்கி கப்பலான ஏப்ரஹாம் லிங்கன், அது பெரிய ஒரு கப்பலாக பலர் அதை தொடர்பாக பல கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கப்பலை நோக்கி வந்த ஈரானுடைய ஆளில்லா விமானத்தை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியதாக இந்த செய்திகள் வந்திருக்கின்றது. எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், என்ன நடந்தது என்றையும் இந்த சம்பவம் தொடர்பாக என்ன வகையான ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினார்கள், இதனால் அமெரிக்காவுக்கு எவ்வளவு இழப்பு, ஈரான் இந்த இதனூடாக ஒரு ஒத்திகை பார்த்திருக்கின்றதா, என்ன நிலைமை என்று கூறுங்க. உண்மைதான். என்னென்று சொன்னால், அமெரிக்கா ஈரான் மீதான அந்த கடற்படை முற்றுகையை அதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்று கூறினார், பியூட்டிஃபுல் ஆமடா என்று சொல்லி. அந்த முற்றுகை கிட்டத்தட்ட 12 கப்பல்கள், 12 நாசகாரி கப்பல்கள் என்று, டிஸ்ட்ரோயர்ஸ் என்று சொல்றது, அழிப்பான்கள் என்று சொல்லலாம், அதை விட அணுசக்தியில் இயங்குகின்ற ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல், பெருமளவான விமானங்கள், 5ஆம் தலைமுறை விமானங்கள், F-35 இருக்கலாம், F-16 இருக்கலாம், F-18 சூப்பர் ஹார்னட் இருக்கலாம், இப்படி பெருமளவான விமானங்கள் எல்லாவற்றையும் கொண்டு சென்றிருந்தார்கள். எப்போதும் தாக்குதல் ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் ஈரானும் இதற்கும் தயார் என்ற நிலையில் தான் இருந்தது. அதே சமயம் இந்த அமெரிக்க கப்பல்கள், விமானம் தாங்கி கப்பல் ஓமானின் மலைப்பகுதிக்குள் ஒளித்து நின்றதாக கூறப்பட்டது. அதை சீனாவின் செய்மதிகள் உடனுக்குடன் எல்லாவற்றையும் படம் எடுத்து வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஈரானுக்குரிய தொழில்நுட்ப உதவியாகவும் புலனாய்வுத்துறை உதவியையும் சீனா தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தது. இப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறதுக்கு 48 மணித்தியாலத்துக்குள்ளேயும் 16 சீன விமானங்கள் ஈரானில் தரையிறங்கி சென்றிருக்கின்றன. இந்த நிலையில் தான் ஈரானுக்கு ஏதோ ஒரு துணிச்சல். ஈரான் தொடர்ச்சியாக தனது இந்த சாஹேட் 139 என்ற அந்த ட்ரோன், அது தாக்குதல் நடத்துவதற்கும் பயன்படுத்துவதுண்டு, புலனாய்வு நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்துவதுண்டு. அது ஈரான் சொல்கிறது தங்களோட புலனாய்வு நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி, அது திங்கட்கிழமை, கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் கூட இந்த அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களை நோக்கி பயணித்தது, அதை சுற்றி வட்டமிட்டு சென்றிருந்தது என்று பல தகவல்கள். அப்போது அமெரிக்காவின் கடற்படை தளபதி அதற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். தங்களை ஒரு கோபப்படுத்துவதாக என்ற மாதிரி கூறியிருந்தார். ஆனால் செவ்வாய்க்கிழமை ஈரான் 2 நடவடிக்கைகளை செய்திருந்தது. ஒன்று அதாவது இந்த ஐக்கிய அரபு எமிரேட்டில இருந்து பஹ்ரைன்ல இருக்கின்ற அமெரிக்க தளத்துக்கு விநியோக கப்பல் விநியோகத்துக்காக சென்ற MV ஸ்டெனா இம்பெரட்டின் என்ற ஒரு கப்பல், அந்த கப்பலை ஈரான் 6 சிறிய விசைப்படகுகள், அதாவது 50 கலிபர் துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட சிறிய விசைப்படகுகளில் சுற்றி வளைத்திருந்தார்கள். அதிகாலை நேரம் ஹாமுடா ஹெர்முஸ் ஜலசந்தி பகுதியில் வைத்து. ஆனால் அந்த கப்பல் அந்த கப்பலை மறைத்து அதில் அவர்கள் ஏற முற்பட்ட போது அந்த கப்பல் நிற்கவில்லை. அது வேகமாக சென்று கொண்டிருந்த நேரம் அது உடனடியாகவே அமெரிக்க கடற்படையின் சென்ட்ரல் கொம்முக்கு தகவலை அனுப்பியிருந்தது, இவ்வாறான ஒரு நடவடிக்கை என்று சொல்லி. உடனடியாகவே இந்த கப்பல் தொகுதியில் இருந்த USS மேக்ஃபால் என்ற அழிப்பான் டிஸ்ட்ரோயர் கப்பல் உடனடியாகவே அந்த இடத்துக்கு விரைந்து இந்த கப்பலை மீட்டெடுத்து சென்றிருந்தது. ஈரான் விசைப்படகுகள் வந்துவிட்டன. இந்த ஈரான் விசைப்படகுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஈரான் விசைப்படகுகள் விடுதலை புலிகளின் தாக்குதல் படகுகளை ஒத்தது. அப்ப இதில் இன்னொரு கதையும் இன்னொரு தகவலும் இருக்கின்றது. இந்த போர் முடிந்த பிற்பாடு உடனடியாக ஈரான் அதிகாரிகள் இந்த இலங்கை அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்ட விடுதலை புலிகளின் படகுகளை ஆய்வு செய்வதற்காக தங்கி இருந்து அதை ஆய்வு செய்து அதை தகவல்களை எடுத்துக்கொண்டு சென்றதாக
ஏனென்று சொன்னால் இந்த கரையோர பகுதியில், அதாவது சிலது டீப் வாட்டர் என்று சொல்றது, சிலது இப்ப கரையோர பகுதியில் தாக்குதல் எடுத்த ஷலோ வாட்டர் என்று சொல்றது, அதற்கு ஏற்றது போல அந்த படகு எவ்வளவு தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றதான் அவர்கள் பார்க்க வந்திருந்தார்கள். என்று சொன்னால் முன்னரும் ஒரு தகவல் வந்திருந்தது என்று சொன்னால், இலங்கை கடற்படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான ஒரு அந்த சண்டையில் போது விடுதலை புலிகள் சில சமயங்களில் தன்கிற படங்களில் 23 mm கனன குழி பூட்டி அடிப்பார்கள். இலங்கை 20 mm தான் பூட்டி அடிக்கும். அப்ப கேட்ட போது என்னன்னு சொன்னா, இலங்கை கடற்படை இந்த படகு அந்த ஸ்டெபிலிட்டி பத்தாது, அதுக்கு ஹெவி வெப்பன், அதுக்கு அதிகமான பவர் உள்ள வெப்பன்ஸ் பூட்டுறதுக்கு அது நிற்காது. அப்ப அவர்கள் கேட்ட கேள்வி, அப்படி என்றால் என்னென்று விடுதலை புலிகள் அதை தயாரித்தார்கள் என்று சொல்லி அவ்வாறான தொழில்நுட்பம். அவ்வாறான 6 படங்கள் தான் இந்த கடற்படை முற்றுகையில் பங்கு பெற்றிருந்ததாக கூறப்படுது. இப்ப இந்த கப்பல் எடுத்துக்கொண்டு செல்லப்பட்ட பிற்பாடு இந்த விமானம் மீண்டும் இந்த அப்ரஹாம் லிங்கனை நோக்கி பறந்திருக்கின்றது, இந்த சஹேட் 139 என்ற விமானம். அதை உடனடியாகவே அமெரிக்காவின் F-35 ரக விமானம் தனது ஏவுகணை மூலம் அதை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை அது நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிற்பாடும் இந்த ஈரான் மீண்டும் இன்னொரு விமானத்தையும் அனுப்பியதாக கூறப்படுகின்றது. இப்ப இதில் என்னென்று சொன்னால், தோல்வி வெற்றி என்பதற்கு அப்பால் ஈரான் துணிச்சலாக இதனை செய்து கொண்டிருக்கின்றது, இந்த கடற்படை முற்றுகையை உடைப்பதற்காக. அடுத்ததாக இந்த விமானம் கிட்டத்தட்ட இந்த சாஹேட் 139 விமானம் கிட்டத்தட்ட ஒரு $20,000 தொடக்கம் $70,000, $1,00,000 உள்ளவாகத்தான் இருக்கும். ஆனால் இதை சுட பயன்படுத்திய விமானம் $100 மில்லியன் பெறுமதியானது F-35. சில சமயங்களில் இந்த விமானத்திலிருந்து ஏவுகணை ஏவப்பட்டிருந்தால் அந்த விமானத்துக்கு நிலைமை என்னன்றதும் தெரியாது. தான் சிலர் மேற்குள்ள வாஷிங்டன் போஸ்ட் கூறியிருக்கிறது, ஒரு $1,00,000 இந்த இதுக்காண்டி நீங்க $100 மில்லியன் பெறுமதியான விமானத்தை ரிஸ்க் எடுத்ததோன்ற ஒரு கேள்வி. இனி அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை $1 மில்லியன் தொடக்கம் $2 மில்லியன் பெறுமதியான ஏவுகணைகளைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விமானத்தை சுடுவதற்கு. இப்ப ஈரானிடம் 80,000 விமானங்கள் இருக்கின்றன. அவ்வளத்தையும் சுடுவது என்பது இயலாத காரியம். ஏனென்று அது போர் சரியான ஹோஸ்ட்லியாகத்தான் இருக்கும். அதுக்குரிய ஏவுகணைகளை தயாரிக்கிற நிலைமையிலும் அதுக்குரிய ரேர் எர்த் மெட்டல் அது இரண்டு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்ப இந்த நிலைமையில் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிற்பாடு ட்ரம்ப் கூறின போது அவர் கூறியிருந்தார், அதாவது அது தங்கட விமானம் தாங்கி கப்பலுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்ததுன்னு சொல்லியும், ஆனால் தான் ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு உடன்பாட்டுக்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார். அதே போல ஈரானும் தாங்கள் உடன்பாட்டுக்கு ரெடியாக கூறியிருக்கிறார். ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்று சொன்னால், அணு ஆயுதத்தை பற்றி அவர்கள் எதுவும் பேசவில்லை. ஆனால் இந்த ஏவுகணைகளின் தூர வீச்சு அதில் ஈரான் தாங்கள் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை என்று கூறிவிட்டார்கள். இருந்த போதும் வெள்ளிக்கிழமை ஓமானில் என்று நான் நினைக்கிறேன் இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் இப்ப நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் கூறிய விடயங்கள் தொடர்பாக கூறும் பொழுது அவர் இந்த சம்பவம் நடந்தவுடன் கூறினார் பேட் திங்ஸ் வுட் ஹேப்பன் என்று சொல்லி சொன்னார். அப்படி என்றால் தவறான விடயங்கள் நடக்கும் என்று அந்த கூறுவதில் என்ன அர்த்தம்? அது உண்மைதான். என்னென்று சொன்னால், அவர் திருப்பியும் அந்த மிட் நைட் ஹேமர் என்று சொல்கின்ற அந்த B-2 விமானங்கள் மூலம் குண்டு வீசியதை கூறுகிறார்கள். அவ்வாறான ஒரு தாக்குதலை தாங்கள் நடத்தலாம் என்றும். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதில் கன முரண்பாடுகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த மிட் நைட் ஹேமர் என்ற நடவடிக்கை மூலம் மேற்கொள்ளப்பட்ட குண்டு வீச்சில் ஈரான் அணுசக்தி மையங்கள் அளிக்கப்பட்டதாகத்தான் கூறப்பட்டது. ஆனால் மீண்டும் இப்போது கூறுகிறார்கள், இல்லை ஈரானிடம் அணுசக்தியை குண்டுகளை தயாரிப்பதற்கான உபகரணங்கள் இருக்கிறது. அப்போ இப்போ கூறுவது உண்மையா, முதற் கூறுவது உண்மையா என்ற ஒரு பிரச்சனை அதில் இருக்கின்றது. அதே நேரம் அசர்பைசான் பகுதியில் அமெரிக்காவின் சிறப்பு படையினர் இறங்கி இருக்கிறார்கள். ஈராக்கில் உள்ள தளத்திலும் சினூக் ரக உலங்குவானூர்திகள் தரை இறங்கி இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அந்த சினூக் ரக உலங்குவானூர்திகள் தான் நிக்கோலஸ் மெர்டோவை கைது செய்த போது அதில் தான் வந்திருந்தார்கள். இப்ப அங்கு பறக்கின்ற
F-16 விமானங்களை நீங்கள் F-18 சூப்பர்சோனிக் விமானங்களை பார்த்தீர்கள் சொன்னால் அந்த இறக்கைகளில் புதிதாக ஆயுதம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் சில பேர் கூறுகிறார்கள், அதுதான் அமெரிக்கா கூறிய, அதாவது வெனிசுலாவில் பயன்படுத்திய புதிய ஆயுதம் அதுவாகத்தான் இருக்குமா, ஏன்னா அது ஜாமர், எல்லாவற்றையும் அந்த உபகரணங்களை ஜாம் பண்ணுவதற்குரியது என்ற பிரச்சனையும் இருக்கின்றது. இப்ப சில சமயங்களில் அவர்கள் நேரடியான மிகப்பெரிய மோதலை விரும்பாது இந்த பேச்சுவார்த்தை என்று இழுத்துக்கொண்டு, ஏனென்றால் அமெரிக்கா உங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்து. அதுதான் பிரச்சனை. நீங்கள் போர் செய்யலாம், போர் ஆபத்து, ஆனால் அமெரிக்காவுடன் நடத்துகின்ற பேச்சுவார்த்தை பேராபத்து. பேச்சுவார்த்தை என்று வரும்பொழுது அது யாரோடு நடத்தாலும் அது பேராபத்து என்றுதான் சொல்லலாம். இப்ப சுருக்கமாக நாங்கள் இன்னும் 2 விடயம் பார்க்க, அமெரிக்காவுடைய கப்பலை மடக்கி பிடித்த தொடர்பாக பார்க்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக இப்ப நீங்கள் ஈரான் தொடர்பாக கூறும் பொழுது, ஈரான் தொடர்பாக நீங்கள் பார்த்துக்கின்றால் பலவிதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். உண்மையாக அவர் பலமான நிலையில் இருப்பதே கடந்த ஜூன் மாதம் நடந்த போரும் பொழுது ஓரளவுக்கு அவர்கள், ஏனென்றால் அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதலை நடத்தவில்லை, 12 நாட்களோடு அந்த போரை முடித்து விட்டார்கள். ஆனால் இவர்களுடைய இந்த படைப்பலம் தொடர்பாக பல கேள்விகள் வருகிறது. இவர்களால் தாக்கு பிடிக்குமா, அல்லது இவர்கள் இந்த தடவை மிகவும் பலமான நிலையில் இருக்கிறார்கள், இனி அணு ஆயுதமும் தயாராக இருக்கின்ற என்றெல்லாம் கூறுகிறார்கள். இதில் ஒரு சின்ன தெளிவு தருவீர்களா சுருக்கமாக? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஈரானை சீனா இந்த 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த மோதலுக்கு பிற்பாடு சீனா முற்று முழுதாக களமிறங்கி இருப்பதாகத்தான் ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது இறையாண்மையை, அதாவது ஈரானுக்குள் டிஜிட்டல் இறையாண்மையை ஆதரிக்கவும் சீனா செயற்பட்டு வருகிறது என்று சொல்லி 15வது சீன 5 ஆண்டு திட்டம் என்று, அதாவது 2026 தொடக்கம் 2030 வரையிலுமான இந்த 5 ஆண்டு திட்டத்தை இந்த சைபர்பேஸ் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நாசவேலை தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்கான செயற்கை நுண்ணறிவையும் மற்றது தனது தொழில்நுட்பத்தையும் சீனா ஈரானில் பயன்படுத்தி வருவதாக. இப்ப இந்த முறை இடம்பெற்ற அந்த சண்டையின் போது, இந்த முறை இடம்பெற்ற அந்த ஜனவரி மாதம் இடம்பெற்ற போராட்டங்களின் போது கூட இந்த ஈரானுக்குள் எவ்வாறு மொசாட்டினர் ஊடுருவினார்கள் என்பதை கண்டறிந்து மேற்குலக நாடுகளின் தொழில்நுட்பம் மென்பொருட்களை எல்லாம் விலத்தி சீனா தனது மென்பொருட்களை தொழில்நுட்பத்தை அங்கு புகுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானிடம் YLG-8B மற்றது YG-27A போன்ற மேம்பட்ட சீன ரடார்களை கொண்டிருப்பதாகவும், இது F-35 போன்ற ஸ்டெல்த் விமானங்களை கூட கண்டறியும் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் இன்னொரு தகவல் தெரிவிக்கின்றது, சீனா கிட்டத்தட்ட 12 அணுக்குண்டுகளை ஈரானிடம் கொண்டு சென்று இறக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் இந்த போர் மிகப்பெரிய ஒரு பிராந்திய போராக மாறி அமெரிக்கா நாகசாகி ஹிரோஷிமா மீது அணுக்குண்டுகளை வீசியது போல ஈரான் மீது வீசினால் அதற்கு பதிலடியாக வீசுவதற்காக என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அதை உறுதி செய்ய முடியவில்லை. இது தொடர்பாக பல ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். ஈரான் எதையுமே வெளியில் சொல்வதாக இல்லை. ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானை இந்த மொசாட்டின் ஊடுருவல்களை எவ்வாறு தடுப்பது, எந்தெந்த வழியால் வருகிறார்கள், எவ்வாறு அதை இல்லாது செய்வது என்பதை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் இன்னொரு நன்மையும் இருக்கு அவர்களுக்கு. என்னென்று சொன்னால், ஈரானில் இதை முடக்கிவிட்டால் இந்த அமைப்புகள் தங்கள் நாடுகளுக்குள் ஊடுருவுவதை தடுக்கலாம். அப்ப இதை ஈரானை ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக பயன்படுத்துவதாகத்தான் கூறப்படுகிறது. சரி, நிறைவாக நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல், உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவினுடைய கப்பலை அமெரிக்கா கைப்பற்றிய போது, வெனிசுவேலா பகுதியில் வைத்து கைப்பற்றிய போது ரஷ்யா அதற்கு பதிலடி கொடுத்து அமெரிக்காவுடைய கப்பலை மடக்கி பிடித்து வைத்திருந்தார்கள். அதே போல் இப்பொழுது அமெரிக்காவுடைய கப்பலை ஈரான் மடக்கி பிடித்ததாக அறியக்கூடியதா இருக்கின்றது. இது தொடர்பாக என்ன நடந்தது கூறுவீர்களா? உண்மைதான். அந்த கப்பலை பொறுத்தவரையில் பிரித்தானியாவின் வாங்காட் என்ற அந்த கப்பல் போக்குவரத்துகளை கண்காணிக்கின்ற நிறுவனம் இருக்கின்றது. அந்த நிறுவனம் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் கப்பல் செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு டேங்கர் கப்பலை ஈரானிய துப்பாக்கி படகுகள் சூழ்ந்து கொண்டதாகவும், அதை அச்சுறுத்தியது, அந்த கப்பலை
நிறுத்தச் சொல்லியும் அதற்குள் அவர்கள் ஏறி கிட்டத்தட்ட ஓமான் கடற்கரையில் இருந்து 16 கடல் மைல் தொலைவில் வடக்காக ஹேமுஸ் ஜலசந்தியை கடந்து செல்கின்ற பாதையில தான் இது இடம்பெற்றிருக்கின்றது. ஈரான் புரட்சிகர காவல் படையைச் சேர்ந்த 6 சிறிய படகுகள் தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தன. ஆனால் கப்பல் நின்றிருந்தால் அந்த கப்பலை அவர்கள் கைப்பற்றி இருப்பார்கள். ஆனால் கப்பல் இவர்களின் அச்சுறுத்தலுக்கு பணியாமல் வேகம் எடுத்து சென்றதாகவும், அதாவது உடனடியாகவே அருகில் இருந்த அமெரிக்காவின் போர்க்கப்பல்களுக்கு தகவல்களை அனுப்பியதாகவும், அதற்கு பிறகுதான் அமெரிக்காவின் ஏவுகணை வழிகாட்டல் கப்பலான, அதாவது டிஸ்ட்ராயர் கப்பல் வந்து USS மெக்பால் அந்த சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்து இந்த கப்பலை வான் பாதுகாப்பு ஆதரவுடன், அதாவது அங்கு F-18 சூப்பர்சோனிக் விமானங்களையும் அமெரிக்கா அனுப்பியிருந்தது. அந்த வான் பாதுகாப்பு ஆதரவுடன் இந்த கப்பலை மீட்டு சென்றதாக மத்திய கட்டளை மையம் வந்து தெரிவித்திருக்கின்றது. என்னென்று சொன்னால், ஈரான் கடற்பகுதியை அவர்கள் ஒரு முற்றுகையாக வைத்திருக்கிறார்கள். இந்த முற்றுகையை உடைப்பதற்குத்தான் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு கடல் ஒத்திகை நடவடிக்கை ஒன்றை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிப்பதாக கூறினார்கள். பிறகு அதை வந்து இந்த மாத பிற்பகுதிக்கு ஒட்டி போட்டதாகவும் கூறப்படுகின்றது. அப்ப ஈரான் வந்து இந்த கடல் முற்றுகையை உடைப்பதற்கான ஒரு தந்திரமாகத்தான் இந்த இரண்டையும் செய்திருக்கின்றது. ஒன்று இந்த தாக்குதல் உளவு விமானத்தை அனுப்பியதும், இந்த கப்பலை மடக்கியதும். இது ரெண்டும் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது ரெண்டும் வந்து அந்த பிராந்தியத்தின் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தும். ஒபேக் நாடுகளின் எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கும். எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டால் இந்த எரிபொருட்களின் விலை தாறுமாறாக ஏறும். இப்போ உலகத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு ஆட்டம் காணும். இப்ப உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் வந்து விடிய ஒளிம்பி ஒரு ட்வீட் போட்டாருண்டா பங்குச்சந்தை விழுந்துடும், அடுத்த நாள் ஒரு ட்வீட் போட்டாருண்டா ஏறிடும். இப்படி அவர்கள் அந்த பொருளாதாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் சொல்லுகிறது இப்போது தன்னாலும் அது முடியும். இந்த ஹேமுஸ் வளைகுடாவில் இவ்வாறு சம்பவங்களை அடிக்கடி ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை அனுப்பியதென்றால், அது சுடப்பட்டால் அந்த சம்பவம் வந்து காட்டுத்தீ போல் பரவும், கப்பல்கள் நிறுத்தப்படும், இன்சூரன்ஸ் அதிகரிக்கும், எரிபொருள் விலை ஏறும், பங்கு சந்தை விழும், ஏறும் என்று இவ்வாறான ஒரு நிலை. பிடல் காஸ்ட்ரோ கூறியது போலதான் 1000 மேடை பேச்சுக்களை விட ஒரு கெரில்லா தாக்குதல் மிகச்சிறந்த பிரச்சாரம் என்று சொல்வார்கள். இப்ப மேடை பேச்சுகள் உலகத்தை சென்றடைய இப்படி ஒரு ஆளில்லாத விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் என்றால் அது எல்லா இடமும் தீயா பரவிடும். இப்ப அதே ஒரு டெக்னிக்கைத்தான் ஈரான் பயன்படுத்துகின்றது. நன்றி அரசர்களே. இன்றைய நிகழ்ச்சியில், உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து ஈரானின் ஆளில்லா விமானத்தை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியது, அமெரிக்காவுடைய கப்பலை ஈரான் மடக்கி பிடித்த அந்த விடயங்களையும் உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.